இப்போ நம்ம எந்த இடத்துல விட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். வர்மக்கலை தோன்றிய இடம். ஆதிசித்தன் என்று சொல்லுகின்ற சிவன் கைலாய மலை பகுதி, அதாவது எப்படின்னு சொன்னா அது விந்திய மலை சாரலிலே அந்த மலையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேடுவ மனிதர் ஒரு மரத்திலிருந்து கீழே விழுறார். அவர் கீழே விழுந்த உடனே அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டார். சுயநினைவை என்ன ஆயிட்டார்? அவரு இழந்துட்டார். அவர் சுயநினைவை இழந்த உடனே இந்த ஆதிசித்தனுடைய மனைவி யாரு? பார்வதி. அவங்க என்ன பண்றாங்க? அவர் உயிருக்கு போராடி இருக்கார், அவர் கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. இது இப்படிதான் சொல்லுது அந்த வர்மம் தோன்றிய வரலாறுல. உடனே சிவன் என்ன பண்றார்? ஆதிசித்தன் அவர் உடம்புல, ஐயா கொஞ்சம் செல்போன்லாம் தயவு செய்து வைப்ரேட்டரி மோடு இல்லைன்னா மியூட் மோடில் போட்டுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க தயவு செய்து. ஏன்னா இன்னைக்கு நம்ம போகிறது டீப் இன்சைட்டு நம்ம, ரைட்? அப்போ இந்த சிவன் என்ன பண்றாரு? ஆதிசித்தன் என்கின்ற சிவன் அந்த மூர்ச்சையா இருக்கிற அந்த வேடுவ மனிதர்கிட்ட இந்த உயிர் அடங்கல் இருக்கு பாருங்க. மனிதனுடைய உடம்புல உயிர் அடங்குகின்ற இடங்கள் 10 இடத்துல உயிர் அடங்கும். அந்த உயிர் அடங்குகின்ற 10 இடங்களை காலிலிருந்து தலை உச்சி வரைக்கும் எங்கெங்க இருக்கிறதோ அந்த 10 இடத்துல என்ன பண்றார்? ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். அவர் அந்த அழுத்தத்தை கொடுத்த உடனே மரணத்தினுடைய விளிம்பில் இருந்த அந்த வேடுவர் மனிதர் என்ன ஆயிட்டார்? அவரு சுயநினைவுக்கு வந்துட்டாரு. அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு போயிடுறார். அப்போ பார்வதி ஆதிசித்தன்கிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அவரை காப்பாற்ற சொன்ன, அவர் நீங்க உடம்புல அங்கங்க தொட்டுக்கிட்டே வந்தீங்க, நீங்க ஒன்றும் கூட அவரை போட்டு அடி தட்டுனா மாதிரி தெரியல, ஒன்றும் தெரியல, தொட்டு 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 தான் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்குறான். இது ஒரு மர்மமான கலை. இதுக்கு முதல்ல பேர் என்ன கலைன்னு பேர்? இதுக்கு மர்மக்கலை. இது ஒரு மர்மமான ஒரு கலை. இது மனித உடலிலே ஓடுகின்ற பிராணசக்தியை சீரமைக்கின்ற ஒரு அற்புதமான கலை அப்படின்னு அப்ப சொல்றார். அப்பதான் என்ன பண்றாங்க, இதை பத்தி எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு, எனக்கு இதை கத்துக் கொடுங்கன்னு சொல்லும்போது முதல் ஆதிசித்தன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட இந்த வர்மக்கலையை கத்துக்கிட்ட முதல் சீடர் யார்? அப்போ பார்வதி. பார்வதி தேவிக்கு பிறகு அங்கிருந்து நந்தி தேவருக்கு வருகிறது. நந்தி தேவர்கிட்ட இருந்து முருகனுக்கு வருகிறது. அங்கிருந்து அகத்தியருக்கு வருகிறது. அகத்தியருக்கு வரும் பொழுது இன்னைக்கு நீங்க கன்னியாகுமரியில் போனீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரகமாது குமரகம்ன்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அங்க ஒரு குமரக்கோட்டம் கோவில் இருக்கு பாருங்க, குமார கோவில். அந்த குமார கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கும். அந்த மலையில ஒரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் முதலில் உலக மக்களுக்கு இந்த மருந்தில்லாத மருத்துவம் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று காந்த கடவுளாகிய முருகனால் அகத்தியருக்கு இந்த வர்மக்கலை சொல்லி, அகத்தியர் என்ன பண்றாங்க, இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, நீ எங்க பண்ணணும்? நீங்க பொதிகை மலை சாரல்ல போய் அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? நீங்க இந்த வர்மக்கலை அங்கிருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிச்ச இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்துல பாபநாசம்னு ஒரு இருக்கு இல்லையா, அங்க கொஞ்சம் மலம், அந்த டேமுக்கு கீழே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு அகத்தியருக்குன்னு சொல்லி சின்னதாக இருக்கும் பாருங்க. அங்கதான் முதல்ல அவர் இந்த வர்மக்கலையை அறிமுகம் செய்கிறார். அதுக்கப்புறம் நவநாக சித்தர்கள், அதுக்கப்புறம் 18 சித்தர்கள் வழி அப்படி வழிவழியா வந்து இன்னைக்கு நம்ம சிவகங்கையில் அதை பத்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான கலை இந்த வர்மக்கலை. இந்த வர்மம் என்பது கிட்டத்தட்ட இந்த வர்மக்கலை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வர்மக்கலை இங்கிருந்து பல நாடுகளுக்கு போயிடுச்சு. இங்க அது அதிகமா பரப்பல. இந்த வர்மக்கலை ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 8000 வர்ம புள்ளிகளை மனித உடலிலே இருப்பதாக ஓலை சுவடிகள் சொல்கிறது.
அது காலப்போக்கிலே குறைந்து 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 இன்னைக்கு புழக்கத்திலே இருக்கின்ற வர்ம புள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வர்ம புள்ளிகள் தான் இருக்கு. அந்த 700 வர்ம புள்ளிகள்ல நேரடியாக மனித உடலோடு தொடர்பு கொண்ட வர்ம புள்ளிகள் என்பது இந்த 108 வர்ம புள்ளிகள் தான். அந்த 108 வர்ம புள்ளிகள் இரண்டாக பிரிகிறது. ஒன்று படுவர்மம், மற்றொன்று தொடுவர்மம். அவ்வளவுதான். இந்த படுவர்மம் தான் எது? உயிர் அடங்கல். இங்க படுவர்மம் 12, ஆனா உயிரடங்கல் எத்தனை சொல்றோம்? நம்ம இங்க 10 தான் சொல்றோம். ஏன் சொன்னா இந்த 12ல 2 வந்து 10 நேரடி தொடர்புடையது, 2 துணை நாடிகள். அதுல இந்த 12 எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டீங்கன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு, இது 10 நாடிகள். இதுக்கு 2 துணை நாடிகள் இருக்கு, பைசினி, விசுவோதரை. அந்த 12 அதனோடு தொடர்புடையது. இந்த படுவர்மம் என்பது நேரடியாக நம்ம உயிரோடு பிராணனோடு தொடர்பினை உடையது. நேரடியாக உயிரோடு தொடர்பினை உடையது. இந்த ஒவ்வொரு படுவர்மம், இந்த உடம்புல இந்த படுவர்மம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு படுவர்மத்துக்கும் 8 செக்ரட்டரி இருக்காங்க, 8 அசிஸ்டன்ட். ஒரு படுவர்மத்துக்கு 8 தொடுவர்மம் துணையா இருக்கும். அதைத்தான் சொன்னோம். ஒரு படுவர்மம் அதுக்கு 8 தொடுவர்மம் அதனோட தொடர்பு கொள்ளும். ஒரு படுவர்மத்தை நம்ம தொட்டோம்னா அதனோட தொடுவர்மம் எத்தனை வேலை செய்யும்? 8 வேலை செய்யும். அப்ப 12 × 8 எவ்வளவு? அதுதான் தொடுவர்மங்கள். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கீங்களா? நான் தான் இன்னைக்கு காலைல பொங்கல் சாப்பிட்டேன், நீங்க யாரும் சாப்பிடலையா? ரைட். இதுதான் இந்த இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படுவர்மத்தை தொட்டால் அதுவும் கூட 8 தொடுவர்மம் வேலை செய்யும். ஆனா நீங்க ஒரு தொடுவர்மத்தை தொட்டால் படுவர்மம் வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இது வரைக்கும் முடிச்சிட்டோம். உயிர் அடங்கல். அப்ப மரணத்தின் விளிம்பில் இருக்கின்ற ஒரு மனிதரை மீண்டும் உயிர் பிழைக்க செய்வதுதான் உயிரடங்கல். வர்மத்தில் இந்த உயிர் அடங்கலை எந்த ஒரு குருவும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வரும் வரை நேரடியாக கற்றுக் கொடுக்க மாட்டார். ஒரு சீடருக்கு இந்த உயிர் அடங்கலை பற்றி தெரியணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் அந்த குரு கிட்ட இந்த சீடர் என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். ஏன் சொன்னா இந்த உயிரடங்கலை ஒரு சீடர் தன்னுடைய சுய லாபத்திற்காக என்ன பண்ணக்கூடாது? அதை பிரயோகம் செய்யக்கூடாது. சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு போகணும். அதனாலதான் குரு உடனே இதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம மேல நம்பிக்கை வைத்து டைரக்டா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வரவங்க கிட்ட என்ன பண்ணிடணுமா, இந்த மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை யார் முறையாக செய்கிறார்களோ, சரிங்களா? இன்னைக்கு காலையில நம்ம எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்தோம்? ஐயோ, என்ன இவ்வளவு பேர் செய்யல? அங்க ஒருத்தர் பாதி தூக்குறாங்க, மகராசனத்தோடு நிப்பாட்டிங்களா? இல்ல இல்ல, கை தூக்கும் இல்லையா? ரைட், ஓகே. ஏன் மிச்ச பேர்லாம் செய்யல உடற்பயிற்சி? சரி, ரைட், சரிதா. மார்கழி மாதம் கோயிலுக்கு போகணும். சரி, ஓகே, போயிட்டு வாங்க, நல்லது தான். சரி, அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போயிருக்கலாமே? இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாமே? அடுத்தது சொல்லுவீங்க, இங்கே வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அதான் நமக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னா என்ன வேணாலும் அடுக்கிட்டு போவோம் நம்ம அப்படிதானே? அப்படிதானேங்கய்யா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ பேர் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ஒன்று எழுதிக்கங்க அது கூட சேர்ந்து. யார் யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் நேரம் வந்துவிட்டது. இருங்க, நீங்க ஏன் சரி, நீங்க என்ன அர்த்தத்தில் சிரிக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான்
நாமெல்லாம் மனவளக்கலையினுடைய சீடர்கள், அப்படிதானங்க? நாமெல்லாம் மகரிஷியினுடைய தொண்டர்கள். நாமெல்லாம் என்ன, எதிர்மறை எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்காது. இன்று முதல் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் வந்துருச்சு, அப்படிதான் என்னமோ. இப்ப நாளைக்கிலிருந்து உங்க மன்றத்தில் யாராவது உங்களுக்கு மனசுக்கு, நீங்களே உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், இன்னிலிருந்து என்ன ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும், நாளை முதல் உடற்பயிற்சியை நான், சத்தமே வரலையே, ஆமா செய்வேன், ஏன்னு சொல்லிடுறேன். அப்போ இன்னைக்கு நீங்க உடற்பயிற்சியை செய்துட்டீங்கன்னா உங்க உடம்புல உங்களுக்கே தெரியாமல் 10 உயிரினங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இயக்கிட்டீங்க. மகரிஷி அந்த உயிரினங்களை எங்க கொடுக்கிறார் பாருங்க. கை பயிற்சியில் 1, கால் பயிற்சியில் 5. பாதி உயிர் எதில் இருக்கப்போ, கால் பயிற்சியில தான் இருக்கு. கால் பயிற்சி எத்தனை இருக்கு, 5. நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சியில் 1, உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில் 3. அப்போ சார் நான் இந்த 4 பயிற்சி மட்டும் பண்ணிடுறேன் சார், இந்த 4 பயிற்சி பண்ண சந்தோஷம், பண்ணுங்க. ஆனால் உங்க கர்மா வேற எங்கன்னா பிடிக்கும், பரவாயில்லையா, வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும், ஆனா நேற்று கர்மா பத்தி பேசணும்னா கொஞ்சம் பயம் இருக்குல்ல நமக்கு. யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு, ரைட். சரி, இப்ப பாருங்க, இப்ப வர்மத்தை பார்த்தோம், உயிரிடங்களை பார்த்தோம், எந்தெந்த இடத்துல இந்த வர்மம் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இந்த 108 வர்மம் இருக்கு இல்லையா, இது எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. தலை முதல் கழுத்து வரை எத்தனை, 25 வர்ம புள்ளிகள். கழுத்து முதல் தொப்புள் வரை எத்தனை, 45 வர்ம புள்ளிகள். இந்த கழுத்து, மார்பு, இந்த பகுதி, தொப்புள் பகுதியில் மட்டும் எத்தனை வர்ம புள்ளிகள் இருக்கு பாருங்க, 9 வர்ம புள்ளிகள் இருக்கிறது. கைகள், தோள்பட்டை, கைகள், கை விரல்கள், உள்ளங்கை எத்தனை, 14. இடுப்பிலிருந்து இடுப்பு, தொடை, கால், முட்டி, உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை இருக்கு, மொத்தம் எத்தனை ஆச்சு, 108. ரைட். இப்போ உடற்பயிற்சிக்கு உள்ள போங்க. கை பயிற்சிக்குள்ள எத்தனை வர்ம புள்ளிகள் இருக்கு, 9 வர்ம புள்ளிகள். கால் பயிற்சியில 12. நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில 8 வர்ம புள்ளிகள். கண் பயிற்சியில 5 வர்ம புள்ளிகள். கபாலபதியில 1 வர்ம புள்ளி. மகராசனம் பாகம் 1ல 12 வர்ம புள்ளிகள். மகராசனம் பாகம் 2ல 25 வர்ம புள்ளிகள். எந்த பயிற்சி நம்ம ரொம்ப சாதாரணமா மதிப்பே இல்லாம நிறைய பேர் செய்றோமோ, அடுத்து என்ன பயிற்சி, அதுல எத்தனை வர்ம புள்ளி இருக்கு, அதுல தான் அதிகம். 30 வர்ம புள்ளிகள் அதுல இருக்கிறது. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், அதுல எத்தனை புள்ளி இருக்கு, 6. அப்ப நீங்க இந்த கை பயிற்சியில இருந்து 14 பாயிண்ட் அக்குப்ரெஷருக்கும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை வர்ம புள்ளி இன்னைக்கு நீங்க இயக்கிட்டீங்க, உங்க இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த 108 வர்ம புள்ளியை நீங்க இயக்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற 10 உயிரினங்களை என்ன பண்ணிட்டீங்க. அப்ப நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம போவோமா, வியாதி நம்ம கிட்ட வருமா, ரைட். இந்த வியாதி எப்படி வரும் நம்ம உடம்புல, வியாதி எப்படி வரும் நம்ம உடம்புல, எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா, அப்பா அடியா, வெரி குட்யா, எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா வரும். மனுஷன் உடம்புல வியாதின்னா எப்படி வரும், இதுதான் என்னது, இது திரிதோஷங்கள். சமஸ்கிருதத்தில் 3 சொன்னாலும் 3 தான், இங்கிலீஷ் 3 இல்லை, சமஸ்கிருதத்தில் 3 சொன்னா 3 தான். திரிதோஷம், திரிதோஷம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது பிரதோஷம் இல்லை, திரிதோஷம். இந்த திரிதோஷம்னா என்னது, வாதம், பித்தம், கபம். நமக்கு உடல்ல நோய் வருது, எதுல வரும், ஒண்ணு வாத நோய் வரும், இல்ல பித்தத்துல வரும், இல்லைன்னா கபம். இது 3 தவிர வேற எதனா நோய் வருமா நமக்கு, இது 3 தவிர வேற நோயே கிடையாது. அப்போ நம்ம உடம்புல வாதம் நோய் வந்ததுன்னா அதனோட தொடர்புடைய வர்மங்கள் எத்தனை, வாத வர்மங்கள் 64, அதனுடைய துணை வர்மம் 4, எவ்வளவு மொத்தம் 68. பித்தம் சம்பந்தப்பட்ட வர்மங்கள் 26, அதனுடைய துணை வர்மம் 5, மொத்தம் 31. கபம் சம்பந்தப்பட்ட வர்மங்கள் 6, அதனோட தொடர்புடைய துணை வர்மங்கள் 3, 9, மொத்தம் சேர்த்து எவ்வளவு ஆச்சு. இப்போ உடற்பயிற்சி பண்ணிட்டா நமக்கு எது சரியாயிடுது, இப்போ வாதமும் சரியாயிடும், பித்தமும் சரியாயிடும், கபமும் சரியாயிடும். புரியுதுங்களா? நீங்க நம்பணும், நம்பி செய்யணும் பயிற்சியை, ரைட். இப்போ அடுத்தது இங்க வாங்க.
மனிதன்னா யாரு? பஞ்சபூதத்தினுடைய கூட்டுக்கலவை மனிதன் நம்ம சொல்றோம். இப்ப பஞ்சபூதத்துல இதே வர்மங்கள் நம்ம உடம்புல நிலம் சார்ந்த இடத்துல, அப்ப நிலம் சார்ந்த இடத்துல நம்ம உடம்புல பிசிக்கல் பாடியில எவ்வளவு இருக்கு வர்மா? நீர்ல எவ்வளவு இருக்கு? 15, நெருப்புல 32, காற்றுல 13, ஆகாயத்துல. ஆமா, அப்போ பஞ்சபூதத்துல, அப்போ இந்த உடற்பயிற்சி நம்ம செய்துட்டோம், நம்ம உடம்புல எது சரியாயிடுதப்போ? பஞ்சபூதங்கள் சரியாயிடுச்சா? அடுத்தது உள்ள வாங்க. இது என்னது? ஆதாரங்கள், சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னா, சகசாதாரம் என்று சொல்லுகின்ற துரியம். அப்போ இந்த சக்கரங்கள்ல வர்ம புள்ளிகள் எப்படி இயங்குது பாருங்க. மூலாதாரத்திலே 3 வர்ம புள்ளிகள், சுவாதிஷ்டானத்திலே 7 வர்ம புள்ளிகள், மணிப்பூரகத்திலே 10 வர்ம புள்ளிகள், அநாகதத்தில் தான் அதிகம், எவ்வளவு? 41, விசுப்தியில 15, ஆக்னையில 32, துரியத்தில் எவ்வளோ? ஒண்ணுமே கிடையாது. ஏன் துரியத்தில் ஒண்ணும் இல்லை? என்னது அது? பரமாத்மா. அவ்வளவுதான். பரமாத்மா கிட்ட என்ன இருக்குது? பரமாத்மா கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, இப்போ நீங்க இந்த உடற்பயிற்சியை செய்துட்டீங்கன்னா எல்லா ஆதாரத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கிளியர் பண்ணிட்டோம். இதுதாங்க அடிப்படை. இப்ப சொல்லுங்க, உடற்பயிற்சி நம்ம செய்யணுமா வேண்டாமா? தம்பி தான் சத்தமா சொல்றாரு, செய்யணும். இதுதான் இது ஒரு பேஸ், வர்மத்தினுடைய பேஸ் இதுதான். இது நம்ம ஒவ்வொரு பயிற்சிக்குள்ளே எப்படி எப்படிலாம் இருக்குன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட், சரிங்களா? அப்போ இந்த உடற்பயிற்சியை நம்ம எப்படி செய்யணும்? தவமாக. எப்படி செய்யணும்? தவமாக செய்யணும். மகரிஷி நமக்கு மொத்தம் எத்தனை தவங்களை கொடுத்தார்? 9 தவங்கள். மகரிஷி நமக்கு கொடுத்தது மொத்தமே 5 தவங்கள் தான். எத்தனை? 5 தவங்கள் தான். என்னென்ன தவம்? உடல் தவம், உயிர் தவம், குணத்தவம், மனத்தவம், ஆத்மத்தவம். அவ்வளவுதான். உடல் தவம் என்றது இது உடற்பயிற்சி. உயிர் தவம் என்பது காயகல்ப பயிற்சி. மனத்தவம் என்பது அதுல தான் எத்தனை தியானங்கள் வருது? 9 தியானங்கள் அதுல தான் வருது. மனசுக்கு அதுல தான் வருது. குணத்தவம் என்பது அகத்தாய்வு. ஆத்ம தவம் என்பது மௌனம். இப்ப மகரிஷி நமக்கு எத்தனை தவங்களை கொடுத்திருக்கிறாரு? அதுல மனத்தவத்துக்குள்ளதான் 9 தவங்கள். அப்போ இந்த உடற்பயிற்சி என்பது எப்படி செய்யணுமோ தவமாக, ஒரு மெடிடேஷன் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சி, அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டு தான் இந்த உடற்பயிற்சியை நாம செய்ய வேண்டும். சரிங்களா? ரைட், வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பயிற்சிக்குள்ள போலாமா? ரைட், பயிற்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்த உடற்பயிற்சி நான் ஏன் செய்யணும்? ஞானசேன சொல்லிட்டு ஞானசேன சொல்லு. இந்த உடற்பயிற்சி நாம ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும்? நம்ம பதிவுகள் நம்ம கழிச்சுக்கணும். சரி, உடற்பயிற்சி நீங்க முறையா செய்துட்டீங்கன்னா நாம இறைவன்கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, அதைத்தான் நம்ம முன்ன என்ன சொன்னாங்க? வேண்டுதல் வேண்டாமை நன்று அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே கடவுள்கிட்ட நம்ம தினமும் 2 விஷயத்தை மட்டும்தான் நாம வேண்டணும். அது என்ன விஷயம்னு இப்ப பார்த்துடலாமா? நம்ம இப்போ